ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இட்லி வெறும் 5 நிமிஷத்தில் மாவு அரைக்காமல் புளிக்க வைக்காமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். துணியில் கூட ஒட்டல பாருங்கள். நல்லா சுட சுட சாப்பிடும்போது குஷ்பு இட்லியே மிஞ்சிய சுவையில் இருக்குங்க. இந்த மாதிரி இட்லி செஞ்சீங்க, இனிமேல் மாவே அரைக்க மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியாக ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த மாதிரி டேஸ்ட்டில் இட்லி செஞ்சிங்கன்னா இட்லி பிடிக்காதவங்க கூட விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிஞ்சாதுங்க, சாஃப்டாக இருக்கும். நார்மலாக நம்ம வீட்டில் இட்லி மாவெல்லாம் அரைக்கணும்னா எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும். ஆனால் இதுக்கு ஊறவே வைக்க வேண்டியதில்லை. 2 கப் வெள்ளை ரவை எடுத்துருக்கேங்க. வெள்ளை ரவை நம்ம சேர்த்துறனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது கூட 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் ரொம்ப புளிப்பான தயிராக இருக்கக்கூடாது. நல்லா கலந்துக்கோங்க. நம்ம மிக்சிங்கில் தான் நம்மளோட மாவோட கன்சிஸ்டன்சி வரும். ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ரவையும் தயிரும் எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ரெடி பண்ணிடலாம். ஒரே மோஷனில் கலந்து விடும்போது இட்லி நல்லா சாஃப்டாகவே வரும். 1 கப் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி அலாசி அப்போவே அரைச்சிக்கலாம். வெள்ளை அவல் லேஸ் அவல் எடுத்துக்கோங்க. நம்ம ஊறவே வைக்க வேண்டியதில் தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மட்டும் அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. அதிகமாக தண்ணி வேண்டியதில். இப்போ 5 நிமிஷத்தில் ரவையும் தயிரும் சூப்பராக ஊறி கெட்டியாயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச அவலை அது கூட சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். இப்படி அரைச்சி தனித்தனியாக சேர்த்துறனால தான் இட்லியோட டேஸ்ட் நம்ம நார்மலாக மாவு அரைச்சி இட்லி ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அதே டேஸ்ட்டில் வரும். இப்போ நல்லா கலந்து விடணும். நம்ம மிக்சிங்கில் தான் நம்ம இட்லியோட டெக்ஸ்சரே தெரியுங்க. நல்லா கலந்து விடணும். இன்ஸ்டண்ட்டாக செய்கிற இட்லி மாதிரியே இருக்காதுங்க. பார்க்க நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு நார்மல் இட்லி மாதிரியே இருக்கும். உப்பு மட்டும் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு ஒரு 1/4 பிஞ்ச் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்திக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்துறதுனால நல்லா பொங்கி வரும். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம்ல, ஊற வைக்காமல். இது கூட ஒரு லெமன் சேர்த்திக்கோங்க. லெமன் சேர்த்துறதுனால நல்ல புளிப்புத்தன்மையாக இருக்கும். பேக்கிங் சோடாங்கிறது குக்கிங் சோடா தாங்க. கொஞ்சமாக சேர்த்தும் போது நல்லா பொங்கி வரும். பார்க்கறதுக்கு நல்லா இட்லி புசு புசுன்னு வரும். குஷ்பு இட்லியே இந்த இட்லி மிஞ்சிரும். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வெறும் 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய இந்த ரெசிபி நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தாங்க. இட்லி பண்ணுறதே கஷ்டங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் எப்போவுமே ஊற்றுற இட்லி மாதிரியே ஊற்றிக்கோங்க. அதுக்குன்னு நிறச்சி ஊற்ற வேண்டாம். ஒரு அரைவாசி மட்டும் ஊற்றுனீங்கன்னா பொங்கி அப்படியே மேலே வரும். அப்போ தான் பார்க்குறக்கு இட்லி நல்லா பெருசாகவும் புசு புசுன்னு இருக்கும். ஒட்டுக்கா நம்ம பெருசாக ஊற்றிட்டோன்னா அந்த குழிக்கு மேலே வந்துடும். இதே நீங்கள் எண்ணெய் தடவி ஊற்றுறீங்க அப்படின்னா எண்ணெயை தடவிட்டு இதே மாதிரி ஊற்றிக்கோங்க. இட்லி நல்லா சாஃப்டாக வருங்க. நம்ம போட்டிருக்கிற அளவுகளும் கொஞ்சம் அளவான அளவு தான். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட இட்லி நல்லாவே சாஃப்டாக வரும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேங்கிறதே புரியும். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், யாருக்காச்சும் உபயோகமாகுமான்னு பார்த்துக்கோங்க. இட்லி பானையில் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வைங்களா, இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாவில் நம்ம தோசை கூட ஊற்றலாங்க. கொஞ்சமாக தண்ணியை கரைச்சி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லா வரும். ஆனால் இது இட்லி ஊற்றுனா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். தோசையும் ஊற்றலாம், அதுவும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். தோசை ஊற்றும் போது கொஞ்சமாக உப்பை சேர்த்திக்கோங்க. ஏன்னா இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இட்லிக்கு அந்த உப்பே போதும். இது நமக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் தோசையை நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். இன்ஸ்டண்ட்டாக இட்லி தோசையெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டைம் சேவிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்லி வேகிற கேப்பில் தோசையும் ஊற்றியாச்சு. இட்லி பாருங்கள், சுட சுட கம கமன்னு நல்லா வெந்து வந்துருச்சு. குஷ்பு இட்லி என்னங்க குஷ்பு இட்லி, இது மல்லிகைப்பூ இட்லி விட சூப்பராக இருக்கும். இனிமேல் மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் வெறும் 5 நிமிஷத்தில் இட்லி எல்லாம் செஞ்சு அசத்திடலாம். இந்த இட்லி நார்மல் இட்லி டேஸ்ட்டில் தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கஷ்டப்படாமல் இனிமேல் ஹோட்டல்லலாம் வாங்காமல் ஈஸியாக இட்லியை வீட்லேயே 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இட்லி எடுக்கும்போது நல்லா தண்ணியை தெளித்து எடுத்துட்டிங்கன்னா துணியிலேருந்து ஒட்டாமல் வரும். இதே நீங்கள் எண்ணெய் தடவி துணி போடாமல் இட்லியை ஊற்றுனீங்க அப்படின்னா லைட்டாக ஸ்பூனில் தண்ணியை தொட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா இட்லி தட்டில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் பண்ணும்போது இட்லி துளி கூட ஒட்டாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. நார்மலாக இட்லி சாப்பிட்டா எவ்வளோ ஆரோக்கியமான ஒரு விஷயம். இனிமேல் வெளியிலலாம் வாங்கவே மாட்டீங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கையில் அந்த இட்லி எடுக்கும் போதே மல்லிகைப்பூவை எடுக்கிற மாதிரியே இருக்கும். அதுவும் சுட சுட ஆவி பறக்கும் போது எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் இட்லி பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.